மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீகம், அறிவியல், அரசியல் என்ற தலைப்பில் உங்களுக்கு இந்த ரசவாதத்தை பற்றி, உங்களுக்கு இந்த மணியை பற்றியும் நவபாஷணங்களை பற்றியும் உங்களுக்கு விரிவாக உங்களுக்கு எனக்கு தெரிந்தவரை உங்களுக்கு நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இப்போ ஒரு சித்தர் என்று கூறிக்கொண்டு ஒரு ஆன்மீகவாதி இப்பொழுதெல்லாம் ரசமணி எல்லாம் செய்வது கிடையாது. ஒரு காலகட்டத்தில் செய்திருந்தார்கள் சித்தர்கள். இப்பொழுது யாராலையும் ரசமணி செய்யப்படுவதில்லை. இப்பொழுது செய்யப்படுகிற மணி எல்லாம் வெள்ளியம் போன்ற ஈயம் போன்ற வெள்ளி போன்ற உலோகத்தால் செய்யப்படுகிறது என்று என்னிடத்தில் ஒருவர் வாதம் செய்திருந்தார். இப்பொழுது நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், இப்பொழுது ரசமணி இது உண்மையா என்றால் உண்மை. இது நான் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த ரசமணி ரசவாதத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ரசமணி. இந்த ரசமணி உங்களுக்கு நான் எப்படி என்று நான் உங்களுக்கு விரிவாக கூறுகிறேன். இந்த ரசமணி என்பது எப்படி நாம் செய்யப்படுகிறோம் என்றால், முதலில் நாம் பாதரசத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம். பாதரசம் எப்படி இருக்கும்னு நீங்கள் கேட்கலாம். என்னது பாதரசம் நம்ம கீழே போட்டோம்னா தெரிஞ்சு பால்ஸ் மாதிரி ஓடிட்டே இருக்கும், அதை எடுக்க முடியாது. உண்மைதான். இந்த ரசமணியானது இந்த பாதரசத்தால் செய்யப்படுகிறது. இந்த பாதரசம் எப்படி இருக்கும் என்றால் திரவம் போல் இருக்கக்கூடியது. சரிங்களா? இந்த பாதரசத்தில் தான் நாம் சரிங்களா? இப்போ இந்த ரசவாதத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். இந்த ரசவாதம் என்றால் என்ன? இந்த ரசவாதத்தில் என்னென்ன செய்யப்படுகிறது? இப்போ பாதரசத்தை வைத்து நாம் என்னென்ன மாதிரியான சில சித்துக்களை செய்ய முடியும் என்பதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ரசவாதிகளுக்கு நன்றாகவே தெரியும். இந்த ரசவாதத்தை பல வகைகள், பல அறிவியல் சார்ந்த விஷயங்களுக்காக இருக்கட்டும், நமக்கு தேவைப்பட அநேக பொருட்களுக்கு இந்த பாதரசத்தை வைத்து நம்ம ரசவாத முறையில் பல உலோகங்களை உருவாக்க முடியும். இதுல நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரசமணியில என்னென்ன குணங்கள் இருக்கிறதுன்னு நான் பிறகு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இந்த ரசமணியை பாருங்க. இது பக்குவப்பட்ட ரசமணி. பார்க்கலாம், தெரியுதா? இந்த ரசமணி மிகவும் பக்குவப்பட்ட ரசமணி. இந்த ரசமணி பூர்ணம் அடைந்த பிறகு ரசமணி இப்படிதான் இருக்கும். சரிங்களா? இந்த ரசத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா ரசமணி பல வகையில நம்ம ரசம் கட்ட முடியும். இந்த பல வகையில நம்ம ரசமை கட்ட முடியும். முப்புனால் கட்டலாம், பாஷாணங்களால் கட்டலாம், மூலிகையால் கட்டலாம். இதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணம் பண்ணுறேன். ஏன்னா ஏற்கனவே நான் காட்டியிருக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கட்டப்படாத ரசமணி. ரசம் பாதரசம் இது பார்த்தீங்கன்னா திடமாக இருக்கும். நாம் இந்த திடத்தை எப்படி வேணாலும் நம்ம உருட்டிக்கலாம். நம்ம எந்த மாதிரி ஒன்றாலும் இது நம்ம வடிவம் அமைச்சுக்கொள்ளலாம். இப்போ நம்ம இது மோந்திரம் மாதிரியாக இருக்கட்டும், லிங்கம் மாதிரியாக இருக்கட்டும், என்ன மாதிரியான ஒன்றாலும் நாம இதை பயன்படுத்தி கொள்ளலாம். சரிங்களா? இது பாதரசத்தை திடமாக ஆகாதப்பட்ட, திடம் இல்லாத ஒரு பாதரசம். இது பாதரசத்தால் உருவாக்கப்பட்டது. இதை மாதிரி பண்ணிதான் நாம் இந்த மாதிரி வடிவமைச்சு தான் இந்த மாதிரி நம்ம பாதரசத்தை செய்ய முடியும். இது திடமாக்கப்பட்டது. இது திடமாகலை, அதாவது திடமாகப்பட்டது. இன்னும் இது பூர்ணம் அடையலை. சரிங்களா? இப்போ இந்த பாதரசம் உண்மையா? இந்த பாதரசம் நம்ம இதை மாதிரி செய்ய முடியுமா அப்படின்றதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டேன். இங்கே பாருங்க, இது முழுக்க முழுக்க பாதரசம் தான், திடமாகப்பட்டது. அதாவது லிக்விடாக இருக்கக்கூடியது, தண்ணீர் போல் இருப்பதை திடமாகப்பட்டு இந்த மாதிரியான பாதரசத்துக்கு நாம் வந்திருக்கு. இது கட்டுக்குள்ளாகி இருக்கே தவிர இது பூர்ணம் அடையலை. இந்த பூர்ணம் அடைய நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, மூலிகை புடம் போடணும்.
இப்போ நம்ம கட்டியிருக்கோம் இல்லைங்களா, இந்த மாதிரி நம்ம எடுத்து இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கு, இது தேவையான அளவு நாம் விட்டு எடுத்துட்டோம். சரிங்களா? இதை வந்து நம்ம எத்தனை முறை வேணா புட்டு எடுத்து அதே மாதிரி இதோட சேர்த்து ஒட்டிட்டா ஒட்டிக்கும். ஏன்னா பாதரசத்தோட பாதரசம் தான் இது சேரும். சரிங்களா? இது வந்துட்டு பாதரசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, இந்த பாதரசத்தில் இதில் வந்து பாதரசம் இருக்கு. நல்லா பார்த்துங்க, இது பாதரசம் ஓடுதுங்களா? இதை நான் உங்களுக்கு கையில் ஊற்றி காட்டுறேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த பாதரசத்தை வந்து ரொம்ப கவனமானது, ரொம்ப விஷத்தன்மையானது, ரொம்ப ஒரு விஷத்தன்மை வந்து அதிகமாக உள்ளது, இதை வந்து நம்ம கையில் போட முடியாது, கையில் வந்து நம்ம போட்டால் வேறு மாதிரியான பொருள். பாதரசம் விஷம் உண்டு. நவபாஷணங்களில் பாதரசம் சேராத பாஷணங்கள் கட்டப்படுவதே கிடையாது. நவபாஷணத்தில் இந்த பாதரசம் சேர்த்தாவது அந்த நவபாஷணத்துக்கு ஒரு சக்தி உண்டு. ஏன்னா இந்த பாதரசம் என்ன ஆகும், கிரக நிலையில வந்து பல சக்திகளை வந்து இழுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த பாதரசத்துக்கு உண்டு. பல கிரகங்களை விட ரேடியேஷனை ரொம்ப ஈஸியா இறக்கி இந்த பாஷாணத்துக்கு கொடுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த பாதரசத்துக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாதரசம் வந்து பல அறிவியல், இப்போ எலக்ட்ரானிக்ஸ் நிறைய பார்த்துருப்போம் இல்லைங்களா, இந்த எலக்ட்ரானிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சில முக்கியமான சில அதிகமான சக்தி இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் அதிகமான ஒரு சக்தியை வந்து கொடுக்கக்கூடிய பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாதரசம் இணைச்சிருக்கும். அந்த மாதிரி இந்த பாதரசம் அறிவியலுக்கு மட்டும் மனிதர்களோட நாடிகளுக்கும் மனிதர்களோட தன்மைக்கும் இந்த உலகத்துக்கு எல்லா இடத்துக்கும் இந்த பாதரசம் வந்து ஒரு இழுக்கக்கூடிய காந்த சக்தி, அந்த ரேடியேஷனை வந்து நமக்கு இழுத்து நமக்கு வந்துட்டு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அபூர்வ சக்தி வந்து இந்த பாதரசத்துக்கு உண்டு. சரிங்களா? அந்த பாதரசத்தை நான் உங்களுக்கு வந்து ஊற்றி கையில் வந்துட்டு எடுத்து காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க, இது பாதரசம். சரிங்களா? இந்த பாதரசம் வந்து கையை ஊற்றுறேன், தெரியுதா பாருங்க, இன்னும் தெரியும் நினைக்கிறேன். பாருங்க, இந்த பாதரசத்தை கையில ஊற்றியாச்சு. சரிங்களா? இந்த பாதரசத்தை கையில ஊற்று. இந்த கையில ஊற்றுறதுனால என்ன வருதுன்னு கேட்டால், கையில ஊற்றுறதுனால இந்த நீர் பதம் வந்து என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட நாடிகள் இருக்க பாருங்க, இந்த நாடிகள் வழியா வந்து இது ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும். சரிங்களா? இந்த நாடிகள் வழியா இந்த பாதரசமானது ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும். இந்த வைப்ரேஷன் கொடுக்கறதுனால இந்த சுத்தம் இல்லாமல் நமக்கு அந்த வைப்ரேஷன் கொடுக்கறதுனால நம்மளோட உடல்ல வந்து பதட்டங்கள் அதிகமாக ஆக ஆரம்பிச்சிடும். நம்மளோட மனதில் வந்து என்ன நினைக்கிறோன்றது சிந்தனைக்கு வந்து நம்மளோட கவனத்துக்கு வராது. அதனால என்ன பண்ண, இந்த பாதரசத்தை சுத்தம் செய்து பல மூலிகையை கொண்டு இதை வந்து புடமாக்கப்பட்டு இந்த புடத்துல இருக்கக்கூடிய அந்த சாரணம் வந்து அந்த மூலிகை அந்த பாதரசத்துக்கு ஏறும்போது இந்த சக்தி நமக்கு வந்துட்டு அபூர்வ சக்தியை கொடுக்கும். மனதை ஒருநிலைப்படுத்துவதாக இருக்கட்டும், நாம் வந்து தியானம் செய்யும் பொழுது நம்மளோட குண்டலினி சக்தியை வந்து விழிப்படைத்து நம்மளோட நிலைக்கு கொண்டு போவதாக இருக்கட்டும், எல்லாமே என்ன ஆகும் கேட்டீங்கன்னா அந்த பாதரசம் நமக்கு அந்த கூடிய நன்மைகளை செய்யக்கூடியது. அதாவது நம்மளோட சித்தர்கள் அந்த கால சித்தர்கள் பயன்படுத்தி முதல்ல என்ன பண்ணுவாங்க கேட்டால், ரசவாதம் பண்ணும்போது முதல்ல மணியை நம்ம சரி பண்ணி பார்ப்போம், சோதிச்சு பார்ப்போம். இந்த மணி என்ன பண்ணுன்னு கேட்டால், நம்ம தியான நிலைக்கு கொண்டு போகும், நம்ம சிந்தனையை சரி செய்ய, நம்ம சிந்தனையை ஒருநிலைப்படுத்துவது, பல சிந்தனை பல சக்திகளை வந்து ஒன்று திரட்டி நம்மோட சிந்தனைக்கு கொண்டு வருவதற்கு இந்த பாதரசம் ரொம்ப உறுதுணையாக இருந்து பலமாக இருக்குது. அதனால என்ன பண்றாங்க இந்த சித்தர்கள், முதலில் இந்த ரசமணியை வந்து பயன்படுத்துறாங்க. இந்த ரசமணியை வந்து தனக்குள்ள வந்துட்டு வைத்திருக்கும் போது இந்த ரசமணி தன்னோட நிலையை வந்து ஒருநிலைப்படுத்துது. பெரும்பாலும் சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரசமணியை வைத்து குண்டலினி சக்தி ஏற்றுவாங்க. இந்த குண்டலினி சக்தி விடுபடையிறதுக்கு இந்த ரசமணி உதவுது பெரும்பாலும். ஒரு நிமிஷம் பதிவை பார்த்துட்டு வந்தேன்.
ஆ. இது நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த கேள்விக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கையில் தொடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த பாதரசத்துல வந்து ஆரம்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ரேடியேஷனோட உடைய பங்கம் அடைகிறதா இருக்கும். இது வந்து ஒரு நவபாஷாணத்துல வந்து மிகப்பெரிய ஒரு முக்கிய பாஷாணத்துல இதுவும் ஒரு பாஷாணம். அப்ப இது விஷத்தன்மை உண்டு. அப்ப இந்த விஷத்தன்மை நீக்குவதற்காக தான் நாம பல மூலிகைகளை சுத்தம் பண்ணணும். பல மூலிகையை வைத்து இதை சுத்தம் செய்த பிறகு இதை வந்து இந்த மாதிரி நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. மறுபடியும் பார்த்துங்க. இந்த மாதிரி நாம இந்த பாதரசத்தை வந்து நம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். பாதரசத்தை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தால் தான் நாம என்ன நம்ம நினைத்து செயல்படுகிறோமோ, எதற்காக நாம் அந்த ரசம் அணிகிற ஒரு பொருளை உருவாக்குறோமோ, அந்த உருவாக்குவதற்கு நாம் கட்டுப்பாட்டுக்குள் இந்த பாதரசம் வர வேண்டும். நம் கட்டுப்பாட்டுக்குள் இந்த பாதரசம் நமக்குள் அடங்கிவிட்டது என்றால், கட்டுப்பாட்டுக்குள் அடங்கிவிட்டது என்றால், நாம் எந்த ரசவாதம் வேணாலும் செய்யலாம். ஒரு உலோகத்தை மாற்றலாம். நமக்கு என்ன தேவைப்படுகிறதோ, இதுல என்ன நம்மால வந்துட்டு நம்ம செய்ய முடியுமோ, நம் சிந்தனைக்கு என்ன வருகிறதோ, இது அத்தனையும் இந்த பாதரசம் கட்டுப்பட்டு விட்டது. நமக்குள்ள அடங்கிவிட்டது. இந்த பாதரசம் வந்துட்டு நாம் வந்து கட்டுப்படுத்தி விட்டோம். இது வந்து தண்ணி மாதிரி ஓடிட்டு இருக்கு, திரவம். இது வந்து திரவ பொருள், தண்ணி மாதிரி ஓடிட்டு இருக்கு. இதுன்னும் போது இதை எடுத்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இதை கொண்டு வந்துடணும். அந்த மாதிரி நம்ம இந்த பாதரசத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா, நாம என்ன சிந்தனை நினைக்கிறோமோ, நாம என்ன ரசவாதத்துல என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ, இந்த ரசமணியை நாம இந்த கட்டப்பட்டு நம்ம இதை கட்டுறோம் அப்படின்னாலும் நம்ம ரசவாதத்துக்கு இதை பயன்படுத்திக்கிறோம். இந்த ரசவாதத்துக்கு பயன்படுத்தும் போது நம்ம என்னென்னு கேட்டால் நிறைய வகைகள்லாம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய முப்பு நாம வந்துட்டு தயார் செய்யணும், பூநீர் எடுக்கணும். அது மட்டும் இல்லாம ஒரு பாஷாணங்களையும் நாம தனித்தனியே சுத்தம் செய்யணும். ஒரு பாஷாணங்களையும் நம்ம தனித்தனியே சுத்தம் செய்யணும். நம்ம சொல்லக்கூடிய சில பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த சிவனார் வேம்பு, நிலவேம்பு, விராலி, சில நம்ம பயன்படுத்தக்கூடிய சில பொருட்கள் எல்லாம் வந்து வச்சு நம்ம வந்து முதல்ல பாதரசத்தை நம்ம சுத்தம் செய்யணும். பாதரசத்தை சுத்தம் செய்த பிறகுதான் நாம மணி கட்டணும்னு நினைக்கணும். அப்பதான் நம்ம மணி கட்ட முடியும். அப்ப நம்ம பாதரசத்தை சுத்தம் செய்த பிறகு நான் காமிச்ச பாருங்க, இந்த மாதிரி திடமான நாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும்படி இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்ப நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வரும்படி பயன்படுத்தி கொண்ட பிறகு இந்த மணி இப்ப நான் உருட்டி வச்சிருக்கோம் பாருங்க, இது வந்து எப்பவுமே புடமிட்டாதான் இது கட்டும். அது வரையும் நம்ம எத்தனை காலம் வேணாலும் இந்த மாதிரி வச்சிருக்கலாம். இது எதுவுமே ஆகாது. இதே ஈரப்பதம், இதுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி இதுதான். சரிங்களா? இது வந்துட்டு நம்ம எத்தனை காலங்கள் வச்சிருந்தாலும் இந்த பாதரசம் நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணினா இந்த மாதிரி இருக்கும். நம்ம புடமிட்டு கட்டும் பொழுது மட்டும்தான் இந்த பாதரசத்தால எடுக்கப்பட்டது கட்டும். இது எத்தனை காலங்கள் வேணாலும் நம்ம இப்படியே வச்சிருந்தாலும் ஒண்ணுமே ஆகாது, கட்டவே கட்டாது. இது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளது. இப்போ பாதரசம் தண்ணியா ஓடிக்கிட்டு இருந்து நம்ம கையில அடங்காம போயிட்டு இருந்தது. இப்ப என்னன்னா இந்த மாதிரியான கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம். இப்ப நம்ம இதை வச்சு நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். ரசவாதத்துல என்னென்ன இருக்கோ, ஒரு உலோகத்தை மாற்றக்கூடியதாக இருக்கட்டும், ஒரு நிலையை மாற்றக்கூடியதாக, ஒரு மனிதனோட தோட்டத்தை மாற்றக்கூடியதாக இருக்கட்டும், எல்லாமே என்னன்னா இது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு வந்ததுனால இதை நாம வச்சு எந்த மாதிரி உலோகங்கள் வந்தாலும் நாம இதை செயல்படுத்த முடியும். சரியா? இப்போ நாம இதை பாதரசமா இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், மணியாக உருட்டுக்கிறோம். இது என்ன ஆகுது, மணி போல உருண்டையா மாத்திக்கிறோம். இந்த உருண்டையா மாற்றும் போது நமக்கு தேவையான இந்த இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரியான ரசமணிகளை உருவாக்க முடியும். இந்த பாதரசம் தான் இந்த ரசமணியை உருவாக்குது. சரியா? இந்த ரசமணியால நமக்கு என்னென்ன நன்மை இருக்கு? ஏன்னா நான் ரசவாதத்தை பத்தி உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா வந்து அந்த ரசவாதத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சவங்க அந்த லைனை வந்து அவங்க, ஏன்னா நிறைய அந்த ரசவாதத்தை பத்தி நம்ம சொல்ல போகிறோம், நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு அறிவியல் சார்ந்த விஷயம். சரிங்களா? இதை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறோம்னா நாம வந்து அந்த கேள்விகளுக்கு நிறைய இருக்கு. ஒரு சின்ன கேள்வி கிடையாது. இது வந்து இந்த ரசவாதம் வந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், மிகப்பெரிய ஒரு அறிவியல் சார்ந்த விஷயங்கள். இந்த ரசவாதத்தால என்ன வேணாலும் செய்ய முடியும். அந்த அளவுக்கான பொக்கிஷங்கள், அதிகமான சக்திகள் வந்து அடங்கி இருக்கு, அறிவியல் சார்ந்து இருக்கு. சரிங்களா?
இப்போ இந்த இந்த பாதரசத்தை இந்த வச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த பாதரசம் நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, முதல்ல நாம வந்துட்டு உடல்ல இருக்கக்கூடிய பித்த, வாத, கபம் இந்த 3 நாடிகளை இது வந்து எல்லாத்துக்கும் பயன்படுது. அறிவியலுக்கு பயன்படுது. நம்ம வந்து ஆராய்ச்சிக்கு பயன்படுது. சரிங்களா? இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள்ல பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அதிகமான சக்திகளை எடுத்து குடுக்கறதுக்கு இந்த பாதரசம் அந்த எந்திரத்தை வந்துட்டு செயலோட பாதுகாப்பதற்காக இந்த பாதரசம் வந்து அது இருக்கு. அந்த பாதுகாப்பதற்காக சரிங்களா? எவ்வளவு தன்னோட சக்திகள் வந்தாலும் இது வந்து அதை வந்துட்டு எடுத்துக்கிட்டு இது தேவையான அளவுக்கு அந்த சக்திகளை வந்து போதுமான அளவு எவ்வளவு வேணுமோ அந்த போதுமான அளவு இந்த சக்திகளை வந்து கொடுக்கும். சரிங்களா? இதுதான் இதோட வேலை. அதே தான் வந்து நம்ம மனிதர்களுக்கும் இது கொடுக்குறது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, பித்தம், வாத, கபம் இந்த 3 நாடிகள். இந்த பித்தம், வாதம், கபம் இந்த 3 நாடிகளை சமநிலை கொடுக்குது. சரிங்களா? இந்த சமநிலைப்படுத்தி நமக்கு தேவையான ஆற்றலை வந்து கொடுக்குது. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து பயந்துகிட்டே இருப்பாங்க. பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன் பயப்படணும்னு தெரியாது. பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். எதுக்காக நமக்கு இந்த பதட்டம் வருது அப்படின்னு தெரியாது. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கை கால் குடைச்சல் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஞாபகம் வருது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். சரிங்களா? இந்த எல்லாமே இப்ப இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல இருக்கக்கூடியது நமக்குள்ள இருக்கக்கூடிய செல்களினோட தன்மையை சுத்தப்படுத்துது. சரிங்களா? இப்ப இது என்னென்ன பண்ணுதுன்னு கேட்டா, பித்தம், வாத, கபம் இந்த 3 நாடிகளை சமமா வைத்து கொண்டிருந்தால் நாம் உடலுக்கு ஆரோக்கியம் எப்பவுமே இருக்கும். சிந்தனை எப்பவுமே இருக்கும். பதட்டம் இருக்காது. பயம் இருக்காது. நாம ஒரு பொருளை வந்துட்டு முன்கூட்டி அறியணும் அப்படின்னா இந்த ஆற்றல் இதோட சக்தி என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அது என்னன்றது வந்து உடனே வந்து நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தியை வந்து கொடுக்குறோம். ஒரு நபர் வராரு, அந்த நபரோட சிந்தனையை நாம் வந்து புரிஞ்சிக்க முடியாதுன்னும் போது இந்த ரசமணி நாமளோட இருக்கும் போது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம நாடிகளை நம்மளோட சிந்தனைகளை எல்லாம் ஒன்று சேர்த்து வச்சிருக்கோம். அப்ப அந்த நபர் எதுக்காக வராரு, எந்த நோக்கத்துக்காக வராரு அப்படின்ட்டு நெருங்க அந்த நோக்கத்தை வந்து நாம எளிதில் கவனிக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு ஏற்படும். அப்ப அந்த நபருக்கு தேவையான விஷயங்கள் என்னவோ அதை நாம வந்து சொல்லி அதை பூர்த்தி செய்து அவங்களை வந்து வழி அனுப்ப. இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரசவாதிகள் வந்து இந்த ரசமணி கட்டுறவங்க வந்து ரசவாதம் செய்யக்கூடியவர் தான் ரசமணி செய்வாங்க. சரிங்களா? இதில் வந்து பல பேர் வந்து நிறைய இந்த வெள்ளியும் அதெல்லாம் சேர்த்து ரெண்டும் ஒன்றா இணைச்சி நம்ம கட்டுறதுலாம் இருக்குது. அது எந்த அளவுக்கு பயன்படும்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ஒரு 20% 40% பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது பாதரசம் இருப்பதுனால பாதி உலோகம் இருக்கும். அப்போ இது வந்து நம்மளோட குண்டலினி சக்தியை ஒருநிலைப்படுத்துமான்னு கேட்டீங்கன்னா வந்து அது வந்து கேள்வியா. ஆனா இந்த குண்டலினி சக்தியை ஒருநிலைப்படுத்தோம்னா முழு பாதரசத்தால கட்டப்படுற ரசமணி மட்டும் தன்னோட சக்தியை ஒருநிலைப்படுத்தி குண்டலினி சக்தியை வந்து 100% வந்து நமக்கு அந்த சக்தியை கொடுக்குது. சரிங்களா? அதனால உண்மையான ரசமணி அதாவது 100% ரசமணி பாதரசத்தை மட்டுமே வைத்து அந்த பாதரசத்தால் நாம கட்டப்பட்ட மணியை நாம் உடலிலோ இல்லை அருகிலோ வைத்திருந்தாலோ நமக்கு அந்த ஒருநிலைப்படுத்துறது நம்மளுடைய சக்திகளை வந்து ஒருநிலைப்படுத்தி நம்மளோட ஆற்றலை வந்து நமக்குள்ளேயே வச்சிருக்கு. அப்போ நம்ம என்னன்னா நம்ம ஒரு எதுல இருந்து ஒரு நபர் வருகிறாரோ அந்த நபரோட எண்ணங்களை நாம் தெரிந்து கொள்கிறோம் என்றாலும் கூட நமக்கு அவருடைய எண்ணத்தை வந்து ஒரு நிலையை வந்து நம்ம வந்து கோவப்பட மாட்டோம். கோபம் வராது. ஏன்னா நம்ம நாடிகளை சமநிலைப்படுத்துது. அப்போ அவ கோபப்படுத்தினாலும் நமக்கு கோபம் வராது. அப்போ நம்ம சிந்தனைக்குள்ள இந்த ரசம் என்ன ஆகணும்னா அந்த சிந்தனை நம்ம கொண்டு வரும். சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். இதுல நிறைய இருக்கு. நாம வந்துட்டு நீங்க வந்து இந்த ரசமணியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுல நிறைய இருக்கு. இது வந்து அறிவியல் சார்ந்த விஷயம், ஆன்மீக சார்ந்த விஷயம், மருத்துவ சார்ந்த விஷயம். சரிங்களா? இப்ப ப்ரெஷர் இருக்கு. நிறைய பேர் வந்து இந்த ப்ரெஷர் நிறைய பேர் இருக்கும். சரிங்களா? இந்த ப்ரெஷர் எதனால வருதுன்னா இந்த நாடிகளின் ஓட்டம் தான்.
இந்த நாடிகள் சரியா போயிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம உடல் எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கும். நம்ம எண்ணத்துக்கும் நம்ம சிந்தனைக்கும் வந்து நம்மளோட சக்தி வந்து கட்டுப்படும், நம்ம நாடிக்கு கட்டுப்படும். சரிங்களா? அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு சில பேர் வந்து ப்ரெஷர் இருக்கு, சரியான உணவுகள்லாம். ஏன்னா அந்த நாடிகளோட ஒன்று பின் ஒன்றாக முரண்பாடு இருப்பதனால தான் இந்த உடைய ப்ரெஷர்கள் வந்து அதிகமாக. இப்போ நாடிகள் சரியாக இருந்ததுன்னா இந்த ப்ரெஷர் இருக்கக்கூடிய அந்த உடைய தன்மையை வந்துட்டு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த நாடிகள் சரியாக போயிட்டு இருக்கும்போது அது சரி பண்ணிகிட்டே இருக்கும். இதுக்கு இந்த ரசமணிக்கு உண்டு, அநேக மருத்துவ குணங்கள் உண்டு, அறிவியல் உண்டு, ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் உண்டு. நம்ம எல்லாத்துக்குமே சர்வத்துக்கும் சகலத்துக்கும் இது வந்து இந்த ரசமணி வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். சரிங்களா? நிறைய இருக்குது, இந்த விஷயங்கள் நிறைய இருக்குது. இந்த ரசவாதத்தில் வந்து நிறைய நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ரசவாதத்தில் முதல் அடிப்படை விஷயம் என்னென்னா ரசத்தை வந்து கட்டக்கூடியது. சரிங்களா? இந்த ரசவாதம் நாம் போகணும், இந்த ரசவாதத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், அந்த ரசவாத நிலையை பற்றி நம்ம அடையணும், நம்ம உலோகங்களை மாற்றணும், நம்ம சிந்தனைக்கு நம்மளோட எண்ணங்கள் என்னென்னலாம் செய்ய அந்த எண்ணங்கள் தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஒரு உலகத்தையும் மற்ற ரசவாத இந்த உலோக சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், அனைத்து விஷயமே நாம் வந்து முதல் அடிப்படை எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த பாதரசத்தை வந்து திடமாக காட்டுவது, சிந்தனைக்கு எட்டாததை அதை வந்து ஜெயமாக்குவது, நாம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது. அப்படி இருந்தால் தான் நாம ரசவாதத்துக்கு வந்துட்டு முழுமையாக போக முடியும். சரிங்களா? இப்போ ரசவாதம் இந்த முழுமையாக இந்த பாதரசத்தை வந்து நாம் வந்து பயன்படுத்தி ஆரம்பிச்சுக்கிறோம். இந்த பாதரசத்தால் பல சித்துக்களை நம்ம செய்கிறோம். பல சித்துக்கள் என்னன்னா ஒரு ஆராய்ச்சி விஷயங்களை வச்சுக்கணும். சரிங்களா? ஒரு ஆராய்ச்சியை நம்ம வந்து முன்பட்டு செய்கிறோம். ஒரு உலோகத்தை மாத்திரம் போது பாதரசத்தை வைத்து முதல்ல பார்க்கணும். அதுக்கு பிறகுதான் உலோகங்களை வந்து நாம இணைக்க முடியும். சரிங்களா? அந்த உலோகத்தை இணைக்க முடியாது. அந்த உலோகம் சார்ந்த இந்த ரசவாதத்தை சார்ந்த விஷயங்களை தான் உலோகமா நம்ம உருவாக்க முடியும். சரிங்களா? இது வந்து ஆன்மீகம், அறிவியல், மருத்துவம் சார்ந்த எல்லாத்துக்குமே இந்த பாதரசம் முழுக்க பயனடைக. அதுக்கப்புறம் தான் நாம மற்ற விஷயங்கள் இந்த ஆன்மீகத்தை வந்து ஒரு பிரித்து சில விஷயங்கள் வந்து நாம சில பேர் ஒரு தோஷம் இருக்கு, அந்த தோஷம் என்ன தோஷம்னு தெரியல, ஒண்ணுமே கிடையாது. அந்த தோஷத்துக்கும் பாதரசம் பயன்படுது. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து செவ்வாய் தோஷம் இருக்கு, சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல தோஷங்கள் நிறைய தோஷங்கள் இருக்கு. அப்படிங்கும் போது அது என்னன்னா வந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒரு சில நாடிகள், ஒரு சில கிரகங்களோட நம்மளோட கவனம் பார்வை இல்லாதனால, சரியான ஒரு நல்ல பார்வை இல்லாதனால அந்த கிரகத்தோட கதிர் அந்த ரேடியேஷனை வந்து நம்மளால விழும்போது அந்த பதட்டம், பயம், அதற்கு உண்டான சில என்ன விஷயமோ அதை வந்துட்டு நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சு. சரி, அதுக்காக இந்த பாதரசத்துக்கு என்ன விஷயம்னா, இந்த பாதரசத்தில் நாம் சேர்த்திருக்கக்கூடிய சில மூலிகைகள், இந்த பாதரசத்துல இருக்கக்கூடிய இயற்கையிலே அமைந்த அந்த ஒரு ரேடியேஷன், அந்த சக்தி, இது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய என்ன குறைபாடு இருக்கோ அந்த குறைபாடு இந்த பாதரசம் என்ன ஆகுதுன்னா சரி செய்யும். சரிங்களா? இந்த பாதரசால் ஆக்கப்பட்ட இந்த ரசம், சரிங்களா? இந்த பாதரசால் ஆக்கப்பட்ட இந்த ரசமை அதை சரி செய்யும். சரிங்களா? ஏன்னா இந்த பாதரசத்தை நமக்கு இந்த பாதரசம் அரிய ஒரு வேலைகள் செய்தாலும் கூட நமக்கு முறையாக சில மூலிகையால் புடமிட வேண்டும். மூலிகை சக்தி உள்ள மூலிகை எதற்காக நம்ம பயணிக்கிறார் பல சக்திகள் நிறைந்த மூலிகை கொண்டு வந்து இதுக்கு புடமிட்டு இதை வந்துட்டு ஜெயமாக்கி இந்த ரசமணியை நாம் வந்து மற்றவங்களுக்கோ நாம் அணிவதற்கோ நம்ம பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? இது தன் உடலோட நன்மைக்கும் பயன்படுத்தலாம். நம்மோட தியானம் செய்வது, நம் குண்டலினி சக்தியை நம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கும் இந்த ரசமணி பயன்படுகிறது. சரிங்களா? இது எல்லாத்துக்குமே பயன்படுகிறது. அதனால இந்த ரசமணி வந்து பல வகைக்கு பயனாகுது. ஏன்னா இந்த ரசவாதிகளும் நல்லாவே தெரியும் இந்த ரசமணி என்னென்ன செய்யலாம், அந்த ரசமணியை வைத்து என்ன பண்ண முடியும், இந்த ரசமணி எந்தெந்த உலோகங்களால் நாம் வந்துட்டு பிடிக்க முடியும், வாதம் செய்ய முடியும் அப்படின்றது ரசவாதிகள் நல்லாவே தெரியும்.
ஏன்னா சில சித்தர்கள் என்ன செய்யறாங்கன்னா, சில சித்தர்கள் சொல்லிக்கிட்டு சில ஆன்மீக மார்கள் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல பாதரசம் வந்து நம்ம கையை பிடிக்க முடியாது, பாதரசத்தால கட்டப்படுற மணியெல்லாம் இல்லவே இல்லை, ஏன்னா சித்தர்கள் வந்து பண்ணியிருக்காங்க, அதை நாங்க பார்த்ததே இல்லை, அதெல்லாம் கட்ட முடியாது அப்படின்ட்டு அவங்க ஏதோ பேசிட்டு போயிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்க படிச்சிருக்காங்க, நூல்ல படிச்சிருக்காங்க, ரசமணி வந்து கட்டியிருக்காங்க, ரசமணி செய்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க, அது படிச்சிருக்காங்க. ஆனா அந்த ரசமணி இப்ப கட்டுப்படுவதில்லை, இது கட்ட முடியாது, சித்தர்கள் அந்த காலத்தை கட்டினது அப்படின்ட்டு. சித்தர்களோட வதமுறை இதுதான் இந்த பாதரசம், அவங்களோட வழிமுறைகள் தான் இந்த பாதரசம். ஏன்னா சித்தர்களை பயன்படுத்திருக்காங்கன்னா மக்கள் பின் காலகட்டத்திலையும் இதை பயன்படுத்தணும், இதனால வந்து அவங்க வந்து நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், இதனால வந்து அவங்க அறியணும், இதனால இதை பயன்படுத்தி அவங்க நல்ல நிலைமைக்கு ஆகணும்ன்றதுக்காக தான் சித்தர்கள் அவங்களோட நூல்களை இதை வச்சுட்டு போயிருக்காங்க. இது என்ன மாதிரியான நூல்கள் எதிர்க்கான இது சூட்சமா நிறைய எதிர்ப்பாங்க, நிறைய பரிபாஷையை கொடுத்துருப்பாங்க, நிறைய பாடல் எழுதியிருப்பாங்க. இந்த பாடலோட தத்துவ தன்மையை நாம தெரிந்தால் மட்டும்தான் இந்த ரசமணியாக இருக்கட்டும், இந்த எந்திரங்களாக இருக்கட்டும், நாம மந்திரங்களாக இருக்கட்டும், எல்லாவோட சூட்சம ரகசியங்களும் இந்த சூட்சம ரகசிய பரிபாஷையில எழுதியிருக்கக்கூடிய அந்த சொற்களை நாம எடுத்து நாம பயன்படுத்தினோம்னா இந்த மாதிரியான ரசமணிகளை நாம செய்ய முடியும். ஏன்னா சித்தர்களோட நூல்களை நீங்க எடுத்து பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா நேரா உங்களுக்கு அந்த நேரா வந்து நீங்க என்ன படிக்கிறீங்க, நம்ம என்ன பேசுறோமோ அதே மாதிரி அந்த நூல்களை வந்து பதிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த சித்தர்களோட நூல்கள்ல பரிபாஷை இருக்கு, சரிங்களா? அந்த பரிபாஷைய அறிவு சார்ந்து பகுத்தறிவு இருந்தாதான் இந்த பரிபாஷையை நாம பயன்படுத்த முடியும், சரிங்களா? சொல்லறிவு இருக்கக்கூடாது, சுய அறிவு இருக்கணும், பகுத்தறிவு இருக்கணும். இந்த பகுத்தறிவு இருந்தால்தான் இந்த அறிவியல் சார்ந்த விஷயங்கள் சித்தர்கள் எழுதி வச்சிருக்கக்கூடிய நூல்கள் இருக்கக்கூடிய எழுத்துக்களை நாம வந்துட்டு இயல்பா நாம வந்து தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த பரிபாஷை நாம தெரிஞ்சுக்கணும். பரிபாடல் இதெல்லாம் நாம தெரிஞ்சு எதோட ஒத்து போகுதுன்னு நம்ம பார்க்கணும். அதோட ஒத்து போகுதுனால நாம இந்த ரசவாதத்தை நாம எடுத்து முற்பட வேண்டும், சரிங்களா? சரி, இது யாரெல்லாம் ஒத்து போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சித்தரோட வாக்கியத்துல இந்த சித்தர்களோட இருந்தவங்களுக்கும் இந்த சித்தரோட இருந்து இந்த ரசவாதம் செய்தவர்களுக்கும் இது வந்து அது வந்து இயல்பாகவே வந்து அவங்களுக்கு அந்த சிந்தனைக்கு வந்து அது பரிபாடல் வந்து படிக்கும் போது இந்த பரிபாடல் வந்து இதை எடுத்துக்கலாம், ஆமா இதுதான் சார்ந்தது அப்படின்ட்டு அந்த சிந்தனை கொடுக்கும். அப்போ இந்த ரசவாதமும் அறிவியலா இருக்கட்டும், ஆன்மீகமா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்பதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? இப்போ நம்ம ஆன்மீகத்தை பத்தி நம்ம பேசணும்னா, ஆன்மீகம் நமக்கு மக்களுக்கும் புலப்படாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நிறுத்தி இதை ஜெயமாகி சித்தியாக நாம கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி தான் ஆன்மீகம், சரிங்களா? ஒருத்தரோட மனசுல கொண்டு வந்து இதுதான் அப்படின்றது பதிய வைக்கணும். அறியாத விஷயங்களை அறிந்து கொண்டு வந்து இதுதான் நிலை, இதுதான் உண்மை, இதுதான் நடந்தது அப்படின்னு ஒருத்தரோட மனதுல வந்து அறிவியல் சார்ந்து ஞானத்தை சார்ந்து கொண்டு வந்து பதிய வைப்பதுதான் ஆன்மீகம், சரிங்களா? நம்ம நேரா போய் கடவுளை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வந்த ஆன்மீகவாதிகளாம் கிடையாது. ஆன்மீகத்தை சார்ந்திருக்கோம், அவ்வளவுதான். ஆன்மீகவாதி ஆக முடியாது, ஆன்மீகத்தை சார்ந்திருக்கலாம். நம்ம கடவுளை போலாம், பார்க்கலாம், சாமி கும்பிடலாம், சாமியை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனா அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கும் போது அவங்களோட நிலையை வந்து நாம உணர்ந்தோம் பாருங்க, அதுதான் ஆன்மீகம். ஆன்மீக கதைகளை எது உண்மையோ அதை கொண்டு வந்து முன்னாடி சேர்க்கிறோம் பாருங்க, அது ஆன்மீகம். இந்த அறிவியல் எல்லாம் எங்க வரும் கேட்டா அந்த ஆன்மீகத்தில் தான் வரும், சரிங்களா? இந்த ரசவாதம், இந்த ரசமணி, ஆரோஸ்கோப், ஜாதகம், வர்மம் போன்ற அனைத்து கலைகளும் எங்க வரும் கேட்டீங்கன்னா ஆன்மீகத்தில் தான் வரும். அரசியல் முதல் கொண்டு
நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? ஆன்மீகம், அறிவியல் இது வேறு வேறு கிடையாது. ஆன்மீகத்தோட இணைஞ்சது தான் அறிவியல். ஆன்மீகம்னு ஒன்று இருந்தால் தான் நம்ம அறிவியலை வந்து நாம் சாத்தியப்படுத்த முடியும். ஆன்மீகம் வெறும் வழிபாடு தானா? வழிபாடு மட்டும் கிடையாது. சரிங்களா? இந்த ஆன்மீகன்றது கடல் அளவு. நம்ம எவ்வளவு நம்ம தெரிஞ்சுட்டு போனாலும் அந்த ஆன்மீகத்தில் நம்ம தெரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆன்மீகம் கைக்குள்ள அடக்குனது கிடையாது. ஒரு மனிதனுக்குள்ள அடக்குனது கிடையாது. சரிங்களா? ஆன்மீகன்றது நீ முழுக்க முழுக்க என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுதான் ஆன்மீகம். நமக்கு எது புலப்படாத விஷயங்கள் இருக்கோ, புலப்படாத சக்திகள் இருக்கோ, அந்த சக்தி என்னென்று அறிந்து கொண்டு வந்து நம் முன் நிறுத்தி கொள்வதுதான் ஆன்மீகம். புரியுதுங்களா? ஆன்மீகத்தை நிறைய நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆன்மீகம் ரொம்ப கடல் மாதிரி. நமக்கு தெரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய அறிவியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? நான் உங்களுக்கு இந்த ரசவாதத்தை பற்றி இந்த பதிவில் போட்டிருக்கேன். நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவுக்கு ஏதாவது தெரிந்த ரசவாதிகள் ஏதாவது இருந்தாலும் நாம் வந்து இந்த விவாதம் பண்ணலாம். என்னென்னா அவங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் இருக்கும். அவங்க சில கேள்விகள் கேட்பாங்க. அந்த கேள்விக்கான விளக்கங்கள் நம்ம வந்து சொல்வதனால அது வந்து நல்லா இருக்கும். சரிங்களா? அவ்வளோ ஒரு இருக்கு. இந்த ஆன்மீகத்துக்குள்ள தான் எல்லாமே வரும். அது அரசியலாக இருக்கட்டும், அறிவியலாக இருக்கட்டும், வழிபாடு